أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله. الصلاة والسلام على رسول الله. ربنا زدنا علما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. يا فتاح، اللهم إني عبدك وابن عبدك وابن أمتك، ناصية بيدك، ماض في حكمك، عدل في قضاءك. أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك، أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهب همي. يا الله، யா ரப்பே, யா ரஹ்மானே, யா ரஹீமே, உன்னுடைய இந்த வேதத்தை எங்கள் உள்ளத்திற்கு வசந்தமாக தந்தருள் யா அல்லாஹ். எங்கள் பார்வையின் ஒளியாக ஆக்கி அல்லாஹ். எங்கள் கவலையை அகற்றக்கூடியதாக்கி, உங்கள் துக்கத்தை போக்கக்கூடியதாக்கி, எங்களுக்கு கிருபை செய்வாயாக யா அல்லாஹ். கேட்டபடி அமல் செய்யக்கூடிய மக்களாகவும் பிற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாகவும் எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய கருணை, அவனுடைய கிருபையை கொண்டு இப்போ நம்ம தொடர்ந்து ரமலான் வரப்போறதுனால அந்த ரமலானுடைய சட்டங்கள், நோம்புடைய அந்த அழகான அந்த கடமைகள், அதுகளை எல்லாம் பார்த்து வர்றோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது நோன்பு எப்போ கடமையாக்கப்பட்டுச்சு. இப்போ நம்ம ரமலான் மாதத்துடைய சிறப்பு 13 சிறப்பு இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து நம்ம என்ன பார்த்தோம், நோன்பு அந்த நோன்புடைய ரமலான் நோன்புடைய சட்டங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னைக்கு அந்த நோன்பு எப்ப கடமையாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த ரமலான் மாத நோன்பு இஸ்லாமிய அழைப்பு பணியில அதோடைய மத்திய காலத்துல ஹிஜ்ரா, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ராக்கு போனதுக்கு பின்னாடி 2வது ஆண்டுல கடமையாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத பாக்குறோம். அதன் பின்னாடி 9 ஆண்டுகள் ரமலான் மாதத்துல அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு நூற்று அதுக்கு பின்னாடிதான் அவங்களுடைய மரணம் அடைந்தாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை பாக்குறோம். இந்த நோன்பு கடமையாக்கப்பட்ட விதம் நமக்கு அழகான முறையில சொல்றாங்க. நம்பர் 1, நோன்பு கடமையாக்கப்பட்டது, ஆனா நோன்பு வைக்கலாம் அல்லது ஒவ்வொரு நாள் நோன்புக்கு பதிலாக ஒரு ஏழைக்கு உணவளிக்கலாம் அப்படின்ற சலுகை வழங்கப்பட்டுச்சு. ஆனா நோன்பு வைக்கிறதுக்கு ஆர்வம் ஊட்டப்பட்டுச்சு. அப்போ 2 விதமா நோன்பு வைக்கவும் செய்யலாம், அதுக்காக திவ்யாவை கொடுத்துட்டு இருக்கலாம். ஆனாலும் நோன்பு வைக்கிறதுலதான் சிறப்புங்கிற ஒரு ஆர்வம் ஊட்டப்பட்டுச்சு. அதனாலதான் இப்ப இது வரைக்கும் நம்ம ஓதி கேட்டோம் இல்லையா, அந்த வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2வது அத்தியாயத்துல 183வது வசனமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அதாவது நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு முன்னுள்ளவர்கள் மீது கடமையாக்கப்பட்டது போலதான் உங்கள் மீதும் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கு. நீங்கள் எதுக்காக தெரியுமா, நீங்கள் இரையச்சமுடையவர்களா ஆகலாம். ஒரு குறிப்பிட்ட நாள்லதான் இந்த நோன்பு நோக்கணும். இருந்தாலும் உங்கள யாராவது நோயாளியாவோ அல்லது பிரயாணத்துல இருந்தாவோ அல்லது நோன்பு நோக்க முடியலண்டாவோ அத ரமலான் அல்லாத மற்ற நாட்கள்ல கணக்கிட்டு அந்த நோன்பை பிடிக்கட்டும். தவிர ஏதாச்சும் ஒரு காரணத்தினால நோன்பு நோக்க முடியல அப்படின்னா பரிகாரமா ஏழை ஒருவருக்கு உணவளிப்பது கடமையா இருக்கு. யாராச்சும் நன்மையை நாடி தானம் செய்தால் அது அவருக்கு நன்மையா இருக்கும். இருந்தாலும் அதாவது அந்த பரிகாரம் அந்த தானம் கொடுப்பதை விட நோன்பின் நன்மை நீங்க அறிந்தவர்களா இருந்தா நோன்பு நோக்கிறதே உங்களுக்கு சிறந்தது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்லி காட்டுறான். அப்ப பாருங்க, 183 184. நீங்க நோன்பு பிடிக்கிறது பயணத்துல இருந்தாலோ நோயாளியா இருந்தாலோ தங்கடத்துல இருந்தாலும் நீங்க என்ன செய்யலாம், நோன்பை விடலாம். விட்டுட்டு அதை அடுத்த நேரத்துல நீங்க அந்த நோன்பை கணக்கிட்டு நீங்க நோன்பு பிடிக்கலாம். ஆனா அதுக்கு பரிகாரம் உங்களுக்கு வைக்க முடியலன்னா பரிகாரமும் கொடுக்கலாம், எக்ஸ்ட்ரா தானம் தரமும் கொடுக்கலாம். நீங்க அறிஞ்சுக்கோங்க, எது சிறந்தது தெரியுமா, நீங்க நோன்பு பிடிக்கிறது தான் சிறந்தது அப்படிங்கறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். நோன்பை பிடிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்கல்ல, அப்படி கஷ்டப்படுறவங்களுக்கு பரிகாரம் கொடுக்கறது, ஏழைகளுக்கு உணவளிப்பது கடமையா இருந்துச்சு. எதுல, 2வது அத்தியாயம் 184வது வசனம். இந்த நோன்பு விரும்புறவங்க நோன்பு வைப்பாங்க, அதை விடுறவங்க ஃபிதியா பரிகாரம் கொடுத்துருவாங்க.
ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதே 2வது அத்தியாயத்துல 185வது வசனத்தை இறக்கி இந்த சட்டத்தை மாத்திட்டான். எல்லாரும் வைக்கணும், அதுதான் சிறந்தது அப்படிங்கிறத. அதுக்கு பின்னாடி சாய்ஸ் இல்ல, முடியாதவங்க மட்டும்தான் விடுவாங்க. பாக்கி எல்லாருமே நோன்ப கட்டாயமா பிடிக்கக்கூடிய அந்த சூழ்நிலை வந்துருச்சு. அடுத்த வசனத்துக்கு பின்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ரமலான் மாதத்துல எங்களை விரும்புறவங்க நோன்பு வைப்பாங்க, விரும்பியவர் நோன்பை விட்டு விடுவாங்க. ஒரு ஏழைக்கு உணவளித்து பரிகாரம் செய்வாங்க. இப்படித்தான் நாங்க இருந்தோம். இறுதியா அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸ்முஹு அப்படிங்கிற. ஆகவே உங்கள் யார் அந்த மாதத்தை அடைகிறார்களோ அவர் நோம்பு நோக்கட்டும் அப்படிங்கிற இந்த வசனம் இறங்குனதுக்கு பின்னாடி நாங்க என்ன செஞ்சுட்டோம், தொடர்ந்து நோன்பு வைக்கக்கூடியவர்களா இருந்துட்டோம் அப்படின்ற ஒரு வசனத்தை சலாமா இப்னு அல் அக்வா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல 1932வது ஹதீஸா இருக்கு. அப்ப பாருங்க, முதல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டப்போ, விதிக்கப்பட்டப்போ சில சலுகைகளை கொடுத்திருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் அவர்கள் பழகி அதை ஏற்றுக்கொண்டு வரும்போது அல்லாஹ் தஆலா அதை உறுதியாக்கிட்டான். இல்ல, இனிமேல் நீங்க நோன்புதான் பிடிக்கணும், அதுதான் உங்களுக்கு சிறந்தது. யாரும் அந்த மாதத்தை ரமலான் மாதத்தை அடைகிறாரோ, அவர் பிரயாணத்துல இருந்தாலோ, நோயில இருந்தாலோ, இல்ல இயலாமையில் அந்த மாதிரியான காரணங்கள் இதுல இருந்தா அவங்க நோன்பு பிடிக்காட்டி பிரச்சனை இல்லை. மத்த எல்லாருமே நோன்பை நோக்கக்கூடியவர்களா இருக்கணும் அப்படிங்கிறத பாக்குறோம். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்றான், அந்த ரமலான் மாதம் எப்படிப்பட்டது தெரியுமா, அது எவ்வளவு மகத்துவமானது தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது, நோன்பு கட்டாயமாகி விடுதல அதுக்குரிய விஷயத்தை இந்த இடத்துல முக்கியமாக எடுத்து சொல்றாங்க. இந்த ரமலான் மாதம் அதனுடைய மகத்துவம் எப்படி உள்ளதுன்னா, அதுலதான் மக்களுக்கு, மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய திருக்குர்ஆன நம்ம இறக்க வைத்தோம். அல்லாஹ் சொல்றான், அதுலதான் இந்த திருக்குர்ஆன் இறக்கப்பட்டது. அது எப்படிப்பட்ட வேதம் தெரியுமா, நன்மை எது தீமை எது என்று பிரிச்சு அறிவிச்சு நேரான வழிய தெளிவாக்கக்கூடிய வசனங்களை கொண்டதான் இருக்குது. அதனால உங்கள யார் அந்த மாதத்தை அடைகிறாரோ அவர் அதுல நோன்பு நோக்கட்டும். இதுதான் சூரத்துல் பக்ரா 185வது வசனம். அந்த மாதத்துடைய மகத்துவத்தை சொல்லி, அந்த மாதம் ஏன் மகத்துவமாச்சு, ஏன் அதுக்கு இவ்வளவு பெரிய உயர்வும் அந்தஸ்தும் கண்ணியமும் வந்துச்சுன்னா, அந்த மாதத்துலதான் அல்லாஹ்வுடைய வேதத்தை நம்ம இறக்கி கொடுத்தோம். அல்லாஹ் சொல்றான், அந்த வேதம் எப்படிப்பட்டது தெரியுமா, நன்மை எது தீமை எது, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எதுல அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கு, எதுல சைத்தானுடைய தீங்கு இருக்கு, எல்லா விஷயங்களையும் அழகான முறையில நன்மையை தீமையை பிரித்து அறிவிக்கக்கூடிய ஒரு நேரான வழியை தெளிவா காட்டக்கூடிய வசனங்கள் கொண்டதா அந்த வேதம் இருக்கிறதுனால, அந்த வேதம் மனிதருக்கு அழகான வழிகாட்டியா இருக்கிறதுனால, உங்கள் அந்த மாதம் வந்துச்சுன்னா எல்லாரும் நம்ப பிடிங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இருப்பினும் நோன்பு இருக்கக்கூடியவர் இரவுல ஏதாவது உணவு உண்பதற்கு முன்னாடி உறங்கிட்டா, அடுத்த நாள் சூரியன் மறைகிற வரை அவர் மீது உண்பதும் குடிப்பதும் ஹராமாகிறோம் இப்படிங்கிற கட்டளை ஆரம்பத்துல. சுப்ஹானல்லாஹ், பாருங்க. அதனாலதான் அவர்கள்லாம் முந்தியவர்களே. அதுக்கு அடுத்து கட்டம் கட்டமா பாருங்க, அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அல்லாஹ் அந்த நோன்ப மக்களுக்கு பழக்கிக்கிட்டு வர்றோம். அப்ப முதல்ல நோன்பு பிடிக்கிறது கட்டாயம், ஆனா ஃபிதியா கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம். 2வது அந்த நோன்பு பிடிக்கணும். அந்த மாதத்தை அடைஞ்சது யாரும் நோன்பு விடுறதுக்கு அனுமதி இல்ல, சில பேரை தவிர. ஆனா அவங்க அந்த இரவுல சாப்பிடாம தூங்கிட்டாங்கன்னா மறுநாள் சூரியன் வர்ற வரைக்கும் அவங்க உணவு குடிக்கவோ கூடாது, ஹராம் அப்படிங்கிறது வந்துருது. 3வது விஷயமா சொல்றாங்க, நோன்பு கட்டாயம், ஆனா அதிகாலை சூரியன் உதிச்சதுல இருந்து சூரியன் மறையிற வரைக்கும், அப்ப அது வரைக்கும் நோன்பு வைக்கிறது அவசியம், கட்டாயம். இந்த படித்தரம் 2வது படித்தரத்துல இருந்த சட்டத்தை மாத்திருச்சு. இறுதி நாள் வரை இதுதான் இந்த மார்க்கத்தோடைய சட்டமா ஆயிருச்சு அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிட்டு, இதுக்கு ஆதாரம் என்ன தெரியுமா, இதுக்கு என்ன ரெஃபரன்ஸ் இருக்கு தெரியுமா,
அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுக்குறாங்க. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட தோழர்கள் ஒருத்தர் நோன்பு இருந்தா, நோன்பு திறக்கிறதுக்கு உணவு அவர் உண்ணாம தூங்கிட்டா, அன்றைய இரவெல்லாம் பகலெல்லாம் உண்ணாமல் மாலை வரைக்கும் இருக்கணும். இந்த நேரத்துல கைஸ் இப்னு சிர்மா அன்சாரி தோழர் அவங்க என்ன செஞ்சாங்க, நோம்பாளியா இருக்கிறாங்க. நோம்பு திறக்கக்கூடிய நேரம் வந்ததும் அவருடைய மனைவிட்ட சாப்பிடுறதுக்கு சாப்பாடு ஏதாச்சும் இருக்குதான்னு கேக்குறாங்க. அப்படி கேட்கும்போது அந்த மனைவி சொல்றாங்க, இல்லையே சாப்பாடு எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இருந்தாலும் இருங்க, நான் வெளிய போய் உங்களுக்காக கொஞ்சம் உணவை தேடிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி வெளிய பக்கத்துல இருக்க தோழர்கள் வீட்டுக்கு போறாங்க. அப்படி போயிருக்கிற நேரத்துல இந்த நபி தோழர் என்ன செய்யறாங்க, பகலெல்லாம் வேலை பார்த்துட்டு வந்ததுனால அவங்களுடைய அசதி, அவங்களுடைய டயர்டு கண்களை அவரை மிகச்சு அசதியில தூங்கிட்டாங்க. இப்ப இவரோட மனைவி சாப்பாடோட அவங்கள பார்க்கும்போது என்ன நஷ்டம், என்ன கஷ்டம், இப்படி நடந்துருச்சே அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. யாரு மனைவி சொல்றாங்க, உங்களுக்கு பிடிச்ச கஷ்டமே, நீங்க இப்படி தூங்கிட்டீங்களே, இப்ப சாப்பாடு இருந்து சாப்பிட முடியாது, எழுப்ப முடியாது, ஏன்னா தூங்கிட்டா முடிஞ்சிச்சு. அப்போ இப்படி இருந்த நேரத்துல நாளும் நோம்பு பிடிச்சு பகலெல்லாம் வேலை செஞ்சுட்டு மறுநாளும் சாப்பிடாம அவர் அதை கண்டினியூ பண்ண போகையில மத்தியானம் அடுத்த நாள் வரவுமே அவர் மயக்கமாயி விழுந்துடுறாரு. இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்படுது. அப்போதான் அல்லாஹ் இந்த வசனத்தை 187வது வசனத்துல இருக்கக்கூடிய வார்த்தையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி வைக்கிறான். உஹில்ல லக்கும் லைலத்து ஸியாமி ரஃபஸ் இலநிசாஇக்கும். அதாவது நம்பிக்கையாளர்களே, நோன்பு நாட்கள்ல இரவுல நீங்கள் உங்கள் மனைவியோட வீடு கூடுவது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது. இந்த வசனத்தின் மூலம் நபி தோழர்கள் என்ன செஞ்சாங்க, மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தாங்க. இன்னும் பின்வரக்கூடிய இந்த வசனமும் இறங்குது. வகுலு வஷ்ரபு ஹத்தா யதபய்யன லகுமுல் ஹைதுல் அபியது மினல் ஹைதில் அஸ்வத். ஆகவே நீங்க இருள் நீங்கி விடிய கால அந்த ஃபஜ்ர் ஆகிவிட்டதுன்னா உங்களுக்கு தெளிவாகும் வரை நோன்பு காலங்கள்ல அந்த இரவு நேரங்கள்ல எப்ப வேணாலும் தூங்கி எழுந்து நீங்க சாப்பிடுங்க, குடிங்க அப்படிங்கறது சேர்த்து அல்லாஹ்தாலா இறக்குறான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். எவ்வளவு பெரிய ஒரு அற்புடை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கான் பாருங்க. அது இந்த அறிவிப்பை சொல்லக்கூடியது அல் பரா ரலியல்லாஹு அன்ஹு சஹீஹுல் புகாரில 1782வது ஹதீஸா இது இருக்குது. அப்போ இந்த நோன்பு காலங்கள்ல இவ்வாறுதான் நோன்பு படிப்படியா கடமையாக்கப்பட்டுச்சு. முதல்ல நோன்பு கடமையாக்கப்பட்டாலும் சிரமத்தை உணர்பவர்கள் நோன்பை விட்டுறலாம், பரிகாரம் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சலுகை இருந்துச்சு. ரெண்டாவதா அந்த சலுகை நீக்கப்பட்டு எல்லாரும் கட்டாயம் நோன்பு வைக்கணுங்கிற ஒரு கட்டளை வந்துச்சு. ஆனா இரவுல தூங்கிட்டா அதுக்கு பின்னாடி சாப்பிடக்கூடாது, குடிக்க கூடாது, மனைவியோட சேரக்கூடாதுங்கிற சட்டம் இருந்துச்சு. மூன்றாவதா அந்த சிரமமும் நீக்கப்பட்டு நோன்பு வைக்கிறது லேசாக்கப்பட்டு இரவுல எப்ப வேணாலும் சாப்பிடலாம். அதிகாலை சூரியன் உதிச்சதுல இருந்து சூரியன் மறைகிற வரைக்கும் நோன்பு வைத்தா போதுமானதுங்கிற ஒரு சலுகை கொடுக்கப்பட்டுச்சு. இந்த சட்டம் தான் மார்க்கத்தோட இறுதியான சட்டமா இருக்குது. அப்போ நோன்பு கடமையாக்கப்பட்டது எப்போ, எப்படி அல்லாஹால கட்டமா நம்மள்ட்ட ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு வந்தான் பாத்துட்டோமா. அடுத்து வாங்க, ரமலான் மாதம் ஆரம்பிச்சத அது முடிகிறதையும் உறுதி செய்யணும். எப்படி உறுதி செய்யறது? ரமலான் தலைப்பிறைய நம்மளுடைய தெளிவான பார்க்கக்கூடிய கண்களால் பார்ப்பதன் மூலம் அதுக்குரிய சாட்சி அல்லது பலரோ ஒருத்தரோ 2 பேரோ இருக்கக்கூடிய சாட்சியோட ரமலான் மாதம் ஆரம்பிக்கணும். அந்த பிறைய பார்க்கணும். அதுக்கு பார்த்ததுக்காக சாட்சியும் வரலண்டா மக்கள் ஷாபான் மாதத்தை 30 நாட்களா பூர்த்தி செய்யணும். அப்ப 29வது நாளே ஷாபான் மாசம் பிறந்துருச்சு. இந்த ஷாபான் மாசத்து பிறைய பார்த்து அத ஒவ்வொரு நாளையும் எண்ணிக்கிட்டு இருக்கணும். 29வது நாள் பெற தெரியுதான்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? அப்போ பெற நம்ம பார்த்துட்டோம்னா ஓகே, அத கூட பார்த்தவங்க 2 பேரு சாட்சி இருக்கணும்னு சொல்றாங்க.
அப்படி நம்ம அந்த பெற அன்னைக்கு 29 அன்னைக்கு தெரியலண்டா அந்த சாபான் மாதத்தை 30 நாட்களா பூர்த்தி செய்யணும்னு சொல்றாங்க. அப்ப ரமலான் மாதம் வந்துருச்சுங்கிறத உறுதி செய்வதற்கு 2 விஷயம் அவசியமா இருக்கு. ஒண்ணு, நம்பிக்கைக்குரிய ஒருவரது ரமலானின் பிறைய பார்க்கணும். நம்பிக்கையான ஒருத்தர், பொய் பேசாத ஒருத்தர் இந்த ரமலான் பிறையை பார்க்கணும். 2, ஒண்ணு இந்த பிறை பார்க்கணும், அல்லது சாபான் மாதத்தை 30 பூர்த்தி செய்யும். இதுதான் ரமலான் மாதத்தை அந்த முடிப்பதற்கு ஒன்று செவ்வால் மாதத்துல தலைப்பிறையை நம்ம பார்க்கணும், அல்லது நம்பிக்கைக்குரிய இருவர் அந்த பிறையை பார்த்ததா சாட்சி சொல்லணும், அல்லது ரமலான் மாதத்தை 30 நாட்களாக நம்ம பூர்த்தி செய்யணும். ஆரம்பமும் அப்படித்தான், முடிவும் அப்படித்தான். ரமலான் ஆரம்பிக்கையிலையும் அதே ரூல்ஸ் தான், ரமலான் முடிக்கிறதுக்கும் அதுதான். அப்ப இத சொல்லிட்டு சொல்றாங்க, ரமலான் மாதத்து நோன்பை ஆரம்பிப்பதற்கு ஒன்று அதன் பிறை பார்த்து உறுதி செய்யப்பட வேண்டும், அல்லது சாபான் மாதத்தை 30 நாட்களா பூர்த்தி செய்யணும். அப்படிங்கிறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி இந்த இடத்துல சொல்றாங்க. மாதம் 29 நாளாவும் இருக்கு, அதோட பிறை பார்க்கிற வரைக்கும் நோன்பு வைக்காதீங்க. உங்கள் மீது மறைக்கப்பட்டு விட்டால் அந்த மாதத்தின் எண்ணிக்கையை 30 நீங்க நிறைவு செய்யணும். அப்ப 29லயே நம்ம பிறை பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்படி பிறை நமக்கு தென்படாத போது, வேற பக்கம் பார்த்து நம்பிக்கையான யாரும் அந்த பிறையை அறிவிக்காத போது பிறைய 30 நீங்க ஆக்குங்க அப்படிங்கறத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃப்ல 1774வது ஹதீஸா வருது. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பிறையை பார்த்து நோன்பு வைங்க, அதை பார்த்து நோன்பை விடுங்க. உங்கள் மீது பிறை மறைக்கப்பட்டால் ஷாபானுடைய எண்ணிக்கை 30 நிறைவு செய்யுங்க. அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க பிறை பார்த்தால் நோன்பு வையுங்க, அதை நீங்கள் பார்த்தால் நோன்பை விடுங்கள். அப்ப பிறையை பார்த்துதான் ரமலான் நோன்பு ஒண்ணு ஆரம்பிக்கணும், சவால் பிறையை பார்த்துதான் அந்த நோன்பை முடிக்கணும். அந்த பிறை உங்களுக்கு 29ல மறைக்கப்பட்டால் 30 நாட்களாக நோன்பு வைங்க. இத அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ சஹீஹுல் முஸ்லிம்ல 1808வது ஹதீஸா வருது. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஷாபான் மாதத்துல அது அல்லாத மற்ற மாதத்துல இல்லாத அளவுக்கு பிறையை கவனிக்கிற விஷயத்துல மிக கவனமா இருப்பாங்க. பிறகு ரமலான் அதனுடைய பிறையை பார்த்து நோன்பு வைப்பார்கள். பிறை அவர்களுக்கு மறைக்கப்பட்டு விட்டால் ஷாபானை 30 நாட்களாக எண்ணி விடுவார்கள், பிறகு நோன்பு வைப்பார்கள். இது ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ சுனன் அபூ தாவூதுல 1980வது ஹதீஸா பதியப்பட்டிருக்குங்கிறதையும் இந்த இடத்துல சொல்றாங்க. அப்போ பிறை பார்த்துதான் நம்ம நோன்பு வைக்கணும். பிறை 29வது நாள் தென்படாத போது 30 நாளா பூர்த்தி செய்யணும். அதே மாதிரி 29ல பிறைய பார்க்கணும். ரமலான்ல பிறை தென்படாத போது 30 நாளா பூர்த்தி செய்துதான் நோன்பை விடணும் அப்படிங்கிற செய்தியை நாம பார்த்துட்டோம். அதுக்கடுத்து சாட்சியோட அடிப்படையில இந்த நோன்பை முடிவு செய்யறது எப்படி அப்படின்னு 2 சாட்சி வேணும்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அப்போ அத இந்த இடத்துல கொடுக்குறாங்க. ஒருவர் சாட்சி சொல்றது முதல் வகை. இதுல இந்த சாட்சி சொல்றதுக்கு ஒரு கிராமவாசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்தாங்க. நிச்சயமா நான் பிறையை பார்த்தேன்னு சொன்னாங்க. அறிவிப்பாளர் ஹசன் சொல்றாங்க, அதாவது ரமலான் பிறையை பார்த்ததாக ஒருவர் கூறினால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சாட்சி சொன்னவரா இருக்கணும். அவர் ஆமா, அவர் சொல்றாரு நான் பிறைய பார்த்துட்டேன்னு சொல்றாரு. அவர்கிட்ட கேக்குறாங்க, நீங்க களிமா சொல்றீங்களா? ஆமா சொல்றேன். ஓகே, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ நீங்க சாட்சி சொல்றீங்களா? ஆமா, அவர் சொல்றாரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, அந்த பிறைய பார்த்துட்டேன்னு ஒருத்தர் சொல்றாரு அவர்கிட்ட. அப்ப அவர் சொன்னதுமே அப்ப கூப்பிட்டு கூப்பிட்டு என்ன சொல்றாங்க, பிலாலே மக்களுக்கு அறிவிப்பு செய்யுங்க, அவர் நாளை நோன்பு நோக்கட்டும் எல்லாரும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்த காலத்துல அவங்க பிறைய பார்க்கல. ஒரு கிராமவாசி அல்லாஹ்வுடைய தூதரே நான் பிறைய பார்த்துட்டேன்னு சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, நீ லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் ஒருவன், அவனுக்கு இணை துணை இல்லைன்னு நீ சாட்சி சொல்றியா? ஆமா யா ரசூலல்லாஹ். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர்ன்னு நீ சாட்சி சொல்றியா? ஆமா. அப்ப
எப்படின்னா நீ போய் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? அப்ப பிலால் எல்லாம் கூப்பிட்டு மக்களுக்கெல்லாம் அறிவிப்பு செய்யுங்க, நாளைக்கு எல்லாரும் நோன்பு வைக்கட்டும்ங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடியவங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா இத சொல்றாங்க 1993வது ஹதீஸா அபூதாவுல பதியப்பட்டிருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல நமக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அப்ப பாருங்க, பிறை பார்த்துதான் நம்ம நோன்பு வைக்கிறோம். நமக்கு தென்படாட்டி பிறப்பக்கத்துல இருந்த செய்திகள் வருது இல்லையா, நம்பகமான செய்தியா அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கிறோம். மக்கள் பிறைய பார்க்க முயற்சித்தார்கள். நிச்சயமா நான் அதை பார்த்தேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடம் அறிவித்தேன். எனவே அவர்களும் அன்று நோன்பு நோற்றார்கள். அன்று நோன்பு வைக்கும்படி மக்களுக்கும் கட்டளையிட்டார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. சுனன் அபூதாவுதுல பதியப்பட்டிருக்கு இந்த ஹதீஸும் 1995. அப்ப இந்த ஹதீஸ்கள் மூலம் நமக்கு உறுதிப்படுத்தப்படுது. 2வது வகை, இருவர் சாட்சி கூறுவது. அதற்குரிய ஆதாரம் என்ன? 2 பேர் சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதுக்குரிய ஆதாரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மக்காவுடைய கவர்னர் பிரசங்கம் செஞ்சுட்டு இருந்தாரு. அதுல அவர் சொல்றாரு, நாங்கள் பிறை பார்க்கும் போதுதான் நோன்பு, ஹஜ் இபாதத்துக்களை செய்ய வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களிடம் ஒப்பந்தம் வாங்கினாங்க. நாங்க அதை பார்க்கவில்லை என்றால் நம்பிக்கைக்குரிய 2 சாட்சிகள் சாட்சி கூறினால் அவர்கள் சாட்சி கூறியதை கொண்டு நாங்கள் இபாதத்துக்களை செய்வோம். இப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கட்டளையிட்டார்கள் அப்படின்னு அவங்களுடைய பிரசங்கத்துல சொல்றாங்க. இது ஹுசைன் இப்னு ஹாரிஸ் அவங்க அறிவிக்கிறாங்க ரலியல்லாஹு அன்ஹு. இது அபூதாவுதுல இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கு 1991வது ஹதீஸா. அப்போ நாங்க பிறை பார்த்துதான் எந்த அமலும் செய்வோம், ஹஜ்ஜவா இருந்தாலும் சரி, நோன்பு வைக்கிறதா இருந்தாலும் சரி. ஆனா அப்படி நாங்க பார்க்கலண்டா பிறை பார்த்த 2 பேரும் சாட்சி சொல்லணும். அதன் சாட்சியோட அடிப்படையில அமல் செய்யணும்னு எங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்கன்னு மக்களுக்கு பிரச்சனை செய்யறாங்க. இந்த செய்தியை நமக்கு சொல்றாங்க. அதே மாதிரி அப்துல் ரஹ்மான் இப்னு ஸைத் இப்னுல் கத்தாப் ரஹிமஹுல்லாஹ் அவங்க ஒரு நாள் மக்களுக்கு பிரசங்கம் செஞ்சாங்க. அதுல சென்று போன மாதத்தின் இறுதி நாளா அல்லது வருகின்ற மாதத்தின் முதல் நாளான்ற சந்தேகமான நாளாக இருந்தது. அப்படி இருக்கும்போது அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களிடம் பழகி இருக்கிறேன், அவர்களிடம் விசாரித்து இருக்கிறேன். நிச்சயமாக அவர்கள் நமக்கு அவர்கள் அறிவித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் அதாவது பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள், அந்த பிறையை பார்த்து நோன்பு விடுங்கள், அப்போது நீங்கள் இபாதத்துக்களை ஹஜ் கிரியைகளை செய்யுங்கள். உங்கள் மீது பிறை மறைக்கப்பட்டு விட்டால் மாதத்தை 30ஆக நிறைவு செய்யுங்கள். 2 சாட்சி கூறினால் நோன்பு வையுங்கள், நோன்பை விடுங்கள் எங்களுக்கு சொன்னாங்கன்னு இந்த செய்திய மக்களுக்கு பிரச்சாரம் செய்யறாங்க. இந்த செய்தியை அறிவிக்கக்கூடியவங்க ஹுசைன் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அபூதாவுதுல 2087வது ஹதீஸா இருக்கு. அப்ப இந்த ஹதீஸ்களோட அடிப்படையில நம்ம பார்க்கும்போது ரமலானை முடிப்பதற்கும் 2 சாட்சி அவசியம் அப்படிங்கிறதுல அறிஞர்கள் ஒரே கருத்துல இருக்கிறாங்க. ஆனா ரமலான் ஆரம்பிக்கிறதுக்கு ஒருத்தரோட சாட்சியத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டு அவங்க அந்த அடிப்படையில நோன்பு வச்சிருக்காங்க. அப்ப ஒரு கிராமவாசி சொன்னாரு பாத்தீங்களா, அப்ப 2 சாட்சி கேட்கல, அவர் சொன்னதை கேட்டு நோன்பு வச்சாங்க. ஆனா நோன்பை விடுறதுக்கு 2 சாட்சிகள் வேணும் அந்த பிறையை பார்த்ததுக்குங்கிற ஒரு அடிப்படை கொள்கையை நமக்கு சொல்லி தர்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப நம்ம எந்த அடிப்படையில நம்ம நோன்பு வைக்கிறோம்? பிறை பார்த்து நோன்பு வைக்கிறோம், பிறை பார்த்து நோன்பு விடக்கூடியவர்களா இருக்கிறோம். இன்னைக்கு இந்த பிறை விஷயத்துல சுப்ஹானல்லாஹ் எத்தனை குளறுபடி, எத்தனை பிரச்சனை. அல்லாஹ் அந்த பிரச்சனை எல்லாம் இல்லாம எங்களுடைய சமுதாயத்தை ஒற்றுமையான சமுதாயமா ஆக்கி வை அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அப்ப முதல்ல பிறைய பார்த்தது என்ன செய்யணும்? தலைப்பிறை பார்ப்பவர்கள் ஹதீஸ்ல இல்ல, ஒரு நபிமொழியை பாருங்க, இந்த துவாவை ஓதணும் அப்படின்னு நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதல் பிறையை பார்த்தால் கூறுவார்கள், அல்லாஹுவே, அருளுக்கும் ஈமானுக்கும் பாதுகாப்பிற்கும் இஸ்லாமிற்கும் காரணமாக இந்த பிறையை நீ ஆக்கிவை அல்லாஹ். எனது ரப்பும் அல்லாஹ் தான் அப்படின்னு அந்த பிறையை பார்த்து இந்த துவாவை ஓதுவாங்களாம். தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. ஜாமி திர்மிதில இருக்கக்கூடிய ஹதீஸ் 3373. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறையை பார்த்தா சொல்லுவாங்க, அல்லாஹு அக்பர்,
அல்லாஹ் மிக பெரியவன். அல்லாஹ்வே அருளுக்கும் ஈமானுக்கும் பாதுகாப்பிற்கும் இஸ்லாமிற்கும் எங்கள் ரப்பு விரும்புவதையும் எங்கள் ரப்பு திருப்திப்படுவதையும் செய்வதற்கும் வாய்ப்பாகவும் இந்த பிறையை ஆக்கி வை அல்லாஹ். எனது ரப்பும் உனது ரப்பும் அல்லாஹதான் சொல்லுவாங்க. இந்த செய்தியை அறிவிக்கக்கூடியவங்க இப்னு உமர் ரலியல்லாஹு சுனன் தாரமியில பதியப்பட்டிருக்கு. 1740வது ஹதீஸா. சுப்ஹானல்லாஹ். அப்ப பிறையை பார்த்ததை நம்ம எப்படி அழகான ஒரு துவாவை ஓதணும், அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே, இந்த இடத்துல நோன்புடைய வகைகளை பத்தி நமக்கு சொல்லி காட்டுறாங்க. நோன்பு எத்தனை வகை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நோன்பு 4 வகைன்னு சொல்றாங்க. என்னடா, ரமலான் நோன்பு, சுன்னத்தான நோன்பு, நஃபிலான நோன்பு இதானே கேட்டிருக்கோம். இதுல என்ன வகை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பாக்கலாமா? அல்ஹம்துலில்லாஹ், நமக்கு எல்லாமே இது பார்த்து முடிச்சதுதான் லாஸ்ட் இயர். இது ஒரு ரிமைண்டர், ஒரு நினைவூட்டல். இதெல்லாம் நமக்கு பசுமையா இருக்கும்போது நம்மளுடைய நோன்பு எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் உயிரோட்டமானதா, தக்வா நிறைந்ததா, அல்லாஹுடைய ரசூலும் காட்டி கொடுத்து அந்த வழியில இருக்கும் அப்படிங்கறதான். வாங்க 4 வகைன்னு சொல்றாங்களே, என்னென்ன வகை? நம்பர் 1, ஃபர்தான நோன்பு, மார்க்கத்துல கட்டாயமாக கடமையாக்கப்பட்ட நோன்பு. அதுதான் ரமலானுடைய நோன்பு. அத அந்த மாதத்துல வச்சாலும் சரி, அது அந்த மாசத்துல தவற விட்டுட்டு பிற மாசத்துல வச்சாலும் சரி, அது ஃபர்தான். ரமலான் மாசத்துல உடனடியா பிடிக்கிறது ஃபர்தான நோன்புதான். தவற விட்டுட்டு அடுத்து பிடிச்சோம்னா அது வேற நோன்பா போயிரும், அதுவும் ஃபர்து தான். அப்போ இதுல முதல் வகை ஃபர்தான நோன்பு. நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு முன்னர் எப்படி இருந்த மக்களுக்கு கடமையாக்கப்பட்டுச்சோ அது மாதிரி உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2வது அத்தியாயத்துல 183வது வசனத்துல சொல்றான். ஏன் தெரியுமா? நீங்க இறையற்ற உடையவங்களா ஆகலாம் அப்படிங்கறதுதான் உங்க மேல நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கு. அப்ப பாருங்க, இது சம்பந்தமா நிறைய ஹதீசுகள் பதியப்பட்டிருக்கு. நாமளும் படிச்சு கேட்டிருக்கோம் அல்ஹம்துலில்லாஹ். அப்ப முதல் வகை ஃபர்தான நோன்பு. 2வது வகை நோன்பு அது என்ன? அந்த 2வது வகை நோன்பு குற்ற பரிகாரத்துக்காக வைக்கப்படுற வாஜிபான கடமையான நோன்பா இருக்குது. இந்த வகை நோன்பு பல வகை இருக்கா. என்ன பல வகை இதற்கு? 1, இஹ்ராம்ல இருப்பவரு தன்னோட தலையில உள்ள பேனு, இதனால தொல்லை, ஏதோ பிரச்சனை வந்துருச்சு, தலையில பொடுகு, அரிப்பு இந்த மாதிரி வந்துருச்சு, அவருடைய காரியங்களை முடிக்கிறதுக்கு முன்னாடியே தலைமுடிய வலிச்சுட்டாரா, அவர் அந்த குற்றத்துக்காக குர்பானி கொடுக்கணும் அல்லது ஏழைகளுக்கு உணவு கொடுக்கணும். அப்படி இல்லாட்டி 3 நோன்பு வைக்கணும். நம்பர் 1 இந்த டைப். இதுக்கு ஆதாரம் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2வது அத்தியாயத்துல 196வது வசனத்துல சொல்லியிருக்கான். அதுதான் இதுக்கு ஆதாரம். 2, ஹஜ் தமத்து செய்வங்க குர்பானி கொடுக்க வசதி இல்லை. அப்படிப்பட்டவங்க அவர் ஹஜ்ஜுடைய காலத்துல 3 நோன்பும், ஹஜ்ஜ முடிச்சு வீட்டுக்கு பின்னாடி வந்ததுக்கு பின்னாடி 7 நோன்பும் வைக்கணும். ஹஜ் தமத்து செய்யக்கூடியவங்க குர்பானி கொடுக்க வசதி இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அவங்க குற்ற பரிகாரமா இந்த நோன்பை வைக்கணும். 2வது அத்தியாயத்துல 196வது வசனத்துலதான் இதுக்கும் அல்லாஹ் சொல்லியிருக்கான். இது 2 டைப்பா வாஜிபான நோன்புகளுக்கு. 3, தவறுதலா ஒருத்தர் இன்னொருத்தரை கொலை செஞ்சுட்டாரு. மூமினான அடிமை ஒருத்தரை அதுக்காக விடுதலை செய்யணும். அது முடியலன்னா 2 மாசம் தொடர்ந்து நோன்பு வச்சு மன்னிப்பு தேடும். சுப்ஹானல்லாஹ். இது 3வது டைப். இதுக்கு ஆதாரம் 4வது அத்தியாயத்துல 92வது வசனம். 4வது வகை எப்படின்னா பாருங்க, குற்ற பரிகாரத்துக்கு வைக்கக்கூடிய நோன்பு வகைகளை பார்க்கணும். சத்தியம் செய்து அதை நிறைவேற்ற முடியாம போனா அவர் அந்த குற்ற பரிகாரம் செய்யறதற்கு அவங்க 10 ஏழைக்கு சாப்பாடு கொடுக்கணும், அல்லது 10 ஏழைகளுக்கு ஆடைகள் வாங்கி கொடுக்கணும், அல்லது ஒரு அடிமையை விடுதலை செய்யணும். இந்த 3 செய்ய முடியாட்டி 3 நோன்புகள் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இதுக்கு ஆதாரம் என்ன? 5வது அத்தியாயத்துல 89வது வசனம். ஒவ்வொன்றுக்கும் பாருங்க, நமக்கு சும்மா அவங்க மனோ இச்சைக்கெல்லாம் சொல்லல, அல்லாஹுடைய வார்த்தை, அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டுதலோடையே நமக்கு சட்டங்களை சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்து 5வது, அதாவது நோன்பு 4 வகைன்னு பார்த்தோம். முதல் வகை ஃபர்தான நோன்பு, 2வது வகை வாஜிபான நோன்பு, குற்ற பரிகாரத்துக்காக வைக்கக்கூடிய நோன்பு, அதுல 5வது
இஹ்ராமுடைய நிலையில இருக்கும்போது வேட்டையாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அப்படி ஒருத்தர் வேட்டை பிராணியை வேட்டையாடிட்டா அது போன்ற கால்நடையை வாங்கி குர்பானி கொடுக்கணும், அல்லது ஏழைகளுக்கு உணவு கொடுக்கணும், அல்லது அதற்கு சமமான அளவுக்கு அவரும் நோன்பு வைக்கணும். இதுக்கு ஆதாரம் என்ன? அதே 5வது அத்தியாயத்துல 95வது வசனம். அடுத்து 6வது தனது மனைவியை தனது தாய்க்கு ஒப்பிட்டு பேசுறாங்கல்ல. அப்படி செய்யும் போது அதுக்கு இப்ப அப்படி சொல்லவே கூடாது. அப்படி சொன்னா சாதாரணமா சும்மா விளையாட்டுக்கு சொல்றது இல்ல. அந்த காலத்துல அப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சு. அப்படின்னா அதோட அது தலாக் சொல்றாங்கல்ல, மனமுறிவு, அதுக்கு கொண்டு போய் விடும். அப்படி சொன்னா அதுக்கு பரிகாரம் மூமினான ஒரு அடிமைய உரிமை விடணும். அப்படி முடியாதவர் 2 மாசம் தொடர் நோன்பு வைக்கணும். தேவையா இதெல்லாம்? செய்யக்கூடாது. ஏன்னா அது கடுமையான ஒரு விஷயமா இருந்துச்சு. இதுக்கு ஆதாரம் என்ன? 58வது அத்தியாயத்துல 4வது வசனம். அடுத்து 7வது ரமலான் மாதத்துல நோன்பு வைத்த நிலையில தனது மனைவியோட தான் நோன்பு வச்சிருக்கோன்னு தெரிஞ்சு வேணும்னே கண்ட்ரோல் இல்லாம அவங்க தன்னுடைய மனைவியோட சேர்ந்துட்டாங்க. அதுக்கு குற்ற பரிகாரமா முழுமையான ஒரு அடிமையை விடுதலை செய்யணும். இல்லைன்னா 60 நோன்புகள் தொடர்ந்து வைக்கணும். எங்கேயாச்சும் இடையில விட்டு போச்சுண்டா வச்ச நோம்பெல்லாம் ஹலாஸ் முடிஞ்சு போச்சு, திருப்பி 60 தொடரும். அல்லாஹுடைய சட்டங்களை தெரிஞ்சுக்கிட்டே மீறக்கூடாது. ஆக்சிடென்டா, மறந்துட்டா, தெரியாம போயிட்டா அது வேற. இதுக்காக நான் தெரியாம போயிட்டேன்னு போறது இல்லையா? ஆனா தெரிஞ்சே அதை மீறும் போது அல்லாஹு தஆலா அவனுடைய சட்டத்தை எவ்வளவு கடுமையாக்கி வச்சிருக்கான் பாருங்க. அப்படி யார் ரமலான் மாதத்துல நோன்பு வச்சிருந்த நிலையில கண்ட்ரோல் இல்லாம மனைவியோட சேர்ந்துட்டாங்களோ அவங்க ஒரு மூமினான அடிமையை உரிமை விடணும். அப்படி இல்லாட்டி 60 நோன்பு தொடர்ந்து பிடிக்கணும். இதுக்கு ஹதீஸ்ல சொல்றாங்க. புகாரி ஷரீஃப்ல 1800வது ஹதீஸா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் மூலமா சொல்லியிருக்கோம். இந்த 7 வகையும் நேர்ச்சை வாஜிபான குற்ற பரிகாரத்துக்கு செய்யக்கூடிய நோன்புகளா இருக்கு. 2வது வகை நோன்பு பார்த்துட்டோமா? முதல் வகை நோன்பு ரமலான் நோன்பு, ஃபர்தான நோன்பு. 2வது வகை நோன்பு நேர்ச்சைக்கு குற்ற பரிகாரமா செய்யக்கூடிய நோன்பு. 3வது வகை நோன்பு என்ன அப்படின்னு சொன்னா நேர்ச்சையினால் கடமையாக்கப்பட்ட நோன்பு. நம்ம நேர்ச்சை பண்ணிக்கிறோம். அப்படி உள்ள நோன்பு 3வது வகை. ஒருவர் அல்லாஹ்வுக்காக நான் நோன்பு வைப்பேன் நேர்ச்சை செஞ்சு கொண்டா அவர் அந்த நோன்பை கட்டாயம் நிறைவேற்றணும். அந்த நோன்புகளை தன் மீது நேர்ச்சை செய்து கொண்டாரோ, எத்தனை நோன்பை நேர்ச்சை செஞ்சாரோ அத்தனை நோன்புகளையும் அவர் வைக்கணும். இதுக்கு ஆதாரமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிவதாக யார் நேர்ச்சி செய்கிறாரோ அவர் அவனுக்கு கீழ்ப்படியட்டும். அவனுக்கு மாறு செய்வதற்கு யார் நேர்ச்சி செய்கிறாரோ அவர் அத நிறைவேற்றாம அவனுக்கு மாறு செய்து விட வேண்டாம். அதை நிறைவேற்ற வேண்டாம். இப்ப அல்லாவுக்கு மாறு செய்யறதா என்ன நேர்ச்சி செய்யறது? அல்லாவுக்கு அறுத்து பலியிடுறது. நம்ம நேர்ச்சை பண்ணிக்கிட்டோம், யா அல்லாஹ் நான் உனக்காக அறுத்து பலியிடுறேன். அப்ப நம்ம அதை நிறைவேற்றணும். நோன்பு வைக்கிறேன், நிறைவேற்றணும். ஒருத்தருக்கு ஒண்ணு கொடுக்குறேன், நிறைவேற்றணும். ஆனா அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு பலியிடதா நேர்ச்சி செஞ்சா அது இந்த நேர்ச்சியை நிறைவேற்ற தேவையில்லை. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லி காட்டுறேன், ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கோங்களேன் அப்படிங்கிறதுக்காக. இந்த செய்திய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க. சஹீஹ் புகாரில 6202வது ஹதீஸா இது பதியப்பட்டிருக்கு. சுப்ஹானல்லாஹ். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அவர்கள்ட்ட ஒருத்தர் வந்தாரு, அல்லாஹ்வுடைய தூதரே நிச்சயமா என்னுடைய தாய் மௌத்தாயிட்டாரு. அவர் மீது ரமலான் மாதத்து நோன்பு வைக்க வேண்டிய கடமை இருந்தது. அவர் சார்பா நான் அதை நிறைவேற்றலாமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வின் கடன் மிக தகுதியானது, அதனால நீங்க நிறைவேற்றுங்கன்னு சொல்றாங்க. இந்த செய்தியை இந்த ஹதீஸை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. சஹீஹ் புகாரில 1817வது ஹதீஸ். இதே மாதிரிதான் ஒரு பெண்ணும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, என்னுடைய தாய் மௌத்தாயிட்டாங்க, அவங்க நேர்ச்சி செய்து கொண்ட நோன்பு இருக்குது, அதை நான் வைக்கட்டுமான்னு கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ சொல்லு, உனது தாய் மீது கடன் இருக்குது, அதை நீ நிறைவேற்றினா அவள் சார்பா அந்த கடன் நிறைவேறுமா இல்லையா? ஆமா நிறைவேறும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்படின்னா அல்லாஹ்வுடைய கடனை நீங்க உனது தாயின் சார்பா நீ நோன்பை வச்சு நிறைவேற்றுன்னு சொல்றாங்க.
இது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. முஸ்லிம் ஷரீஃப்ல பதியப்பட்டிருக்கு 1938 ஹதீஸ் நம்பரா. அப்ப இது 3வது வகை. 4வது வகை ஒரு நோன்பு இருக்கு. அது என்ன? உபரியான நோன்பு. இந்த நோன்பு 2 வகை. என்னன்னு சொன்னா, குறிப்பிட்ட நோன்பு, அதாவது நோன்பு வைக்கிறதுக்கு தடுக்கப்படாத நாள்ல, குறிப்பிடப்படாத நாள்ல வைக்கக்கூடிய நோன்பு. பொதுவா இதை எந்த நோன்பு, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வைக்கிறது, அந்த மாதிரி வைக்கக்கூடியது. நம்ம விரும்பின நேரத்துல நோன்பு வைக்கிறது. வெள்ளிக்கிழமையில அல்லாஹ்வுடைய தூதர் தனியா வைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை தவிர நம்ம வைக்கக்கூடிய நோன்பு. இதுலயே இன்னொரு வகை என்ன இருக்கு? உதாரணமா அரஃபா நாள்ல அது குறிப்பிடப்பட்ட நோன்பு. ஆஷ்ரா நோன்பு திங்கக்கிழமை, வியாழக்கிழமை, இப்படி மாதத்துல 13, 14, 15 இந்த நாட்கள்ல நோன்புகள் குறிப்பிடப்பட்ட நோன்பு, குறிப்பிடப்படாத நோன்பு. இதெல்லாம் உபரியான நோன்பு, நஃபிலான நோன்பு வகையில, சுன்னத்தான நோன்பு வகையில வரும். அப்ப நோன்பின் வகைகள் 4. 1 ஃபர்தான நோன்பு, ரமலான் மாதத்துல பிடிக்கிறது. 2 குற்ற பரிகாரத்துக்காக பிடிக்கக்கூடிய நோன்பு. 3 நேர்ச்சை செஞ்சுக்கிட்டு பிடிக்கக்கூடிய நோன்பு. 4வது நஃபிலான சுன்னத்தான நோன்பு. அப்ப நோன்புடைய வகை 4 இருக்கு. நாம இப்ப எதிர்பார்த்து இருக்கிறது ரமதானுடைய ஃபர்தான நோன்பை நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அந்த நோன்பை பெறுவதற்காக ஒரு முன்னேற்பாடாதான் இந்த விஷயங்களை எல்லாம் படிக்கிறோம். அது மட்டும் இல்ல, ஷாபானுடைய மாதத்தை நம்ம அடைஞ்சிருக்கோம். இந்த மாதத்துல அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, உங்களால முடிஞ்சா ஒரு நோம்பாச்சும் வச்சிருங்க. யாருக்கு வைக்க முடியலையோ இத ரமலான முடிச்ச சவ்வால் மாசத்துலயாச்சும் ஒரு நோன்பு வச்சிருங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஷாபானுடைய மாதத்தை கண்ணியப்படுத்தி இருந்திருக்கிறாங்க. அதிகப்படியான நோன்பு வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அறிஞர்கள் பெருமக்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஈமானை அதிகரிக்கக்கூடிய மாதம். ஏண்டா ரமலானுக்காக அப்படி ஒவ்வொன்னையும் பார்த்து 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 தயார் செய்யக்கூடிய ஒரு மாதமா இருக்கு. அப்போ இந்த மாதத்துல நம்ம நோன்புடைய வகைகளை, நோன்புடைய அந்த சட்டங்களை, பிறை பார்த்து எப்ப நோன்பு வைக்கணும், நோன்பு விடணும் அப்படிங்கிற சட்டங்கள் வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். யா அல்லாஹ் வரக்கூடிய ரமலான் மாதத்தில் அழகான முறையில் நாங்கள் நோன்பு பிடிப்பதற்கு, இரவு நேரத்தை வணக்க வழிபாடுகள் செய்வதற்கு, யா அல்லாஹ் எங்கள் மீது விதிக்கப்பட்ட தான தர்மங்களை நிறைவேற்றுவதற்கு, யா அல்லாஹ் இன்னும் அதிகப்படியான நன்மைகள் செய்வதற்கு நீ எங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை தந்தல்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவாயாக. யா அல்லாஹ் அதற்கான ஒவ்வொரு ஏற்பாடையும் நாங்கள் அழகான முறையில் செய்வதற்கு நீ எங்கள் ஒவ்வொருவருக்கும் தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், யா ரப்பே, யா ரஹ்மானே, எல்லாவற்றிற்கும் மேலாக இஹ்லாஸோடு அமல் செய்யக்கூடியவர்களாகவும், உன்னுடைய பெருத்தத்தை பெறக்கூடியவர்களாகவும், உன்னை நாளை மறுமையில் உன்னை அழகான முறையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இருந்தபடி சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக, நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.